21/11/2015 சனிக்கிழமை மாலை 7:05 ஆதிபராசக்தியின் 13வது ஸ்லோகத்தின் உரையாக்கம். இந்த ஸ்லோகத்திலே 4வது வரியான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேக அங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமஸ்துதே. இந்த வித்யா ஷட்வித்யா என்ற நிலையில் அதன் முதல் பகுதி ஆதாரம், 2ஆம் பகுதி சுகம், 3ஆம் பகுதி ஆரோ அவரோ, 4ஆம் பகுதி அவித்யா வித்யா. இந்த 13வது ஸ்லோகத்தின் படி அவித்யாவின் தத்துவத்தை வித்யா தத்துவத்திற்குள்ளே அடக்கி அவித்யா அல்லாத நிலையில் வித்யா என்று பொருள்படும்படி வித்யா பவந்துவான சரஸ்வதியை சிருஷ்டித்ததே பிரம்மன் அல்லாது அன்னை ஆதிபராசக்தி என்று தெரிய வருகிறது. அவள்தான் இந்த சரஸ்வதி லோகத்தையே சிருஷ்டிக்கின்றாள். அந்த தேவிக்கு சிங்கவாகினி என்பது ஒரு பெயர். அவளுடைய அங்கத்தின் அமைப்பு நாகம் சிங்கம் இதனுடைய அமைப்புகளிலே உண்டு. ஒரு சில இடத்திலே நாகதேவதையாக முழு வடிவம் கொண்ட நாகத்தினாக வருகிறாள். முழு வடிவம் கொண்ட நாகத்தின் ரூபத்தில் ஒரு பெண்ணின் உருவத்தை மறைத்துக் கொண்டு ஆதிபராசக்தி வெளிவருகிறாள். மற்றொரு இடத்தில் சிங்கத்தின் ரூபமாக வருகிறாள். ஏன்? இந்த உலகம் அனைத்தும் சிங்கத்தின் ரூபத்தை ஆக்கி அதில் அமர்ந்து வருகிறாள். அந்த அமர்ந்து வந்த சிங்கத்தின் நிலையே தான் அடைந்து அந்த சிங்கத்துக்குள் தன்னை மறைத்துக் கொண்டு அந்த சிங்க வாகினியாகவே வருகிறாள். இது அவளுடைய மூலப்பிரகிருதியின் உருவநிலை. ஆக அவித்யா வித்யா என்ற நிலையில் அவித்யா நிலைக்கு ஆதாரமற்றது, வித்யாவுக்கு ஆதாரம் உண்டு. அவித்யா நிலைக்கு பற்றுண்டு, வித்யா நிலைக்கு பற்றற்ற நிலை. அடுத்து அவித்யா நிலையில் புறம், வித்யா நிலையில் அகம். இது 3வது நிலையான வித்யா, 3வது வரியிலே வரக்கூடிய வித்யா. அதற்கு ஷட்வித்யா என்று 6 வகையாக பிரித்து 2 வகையாக பிரித்து 12 நிலைகள் அதில் பொருள்படுகிறது. புறம் அகம். அகத்துக்குள் இருந்துதான் புறத்தின் வழிபாடு வர வேண்டும். அகத்தின் நிலையிலிருந்துதான் புறத்தின் வழிபாடு வர வேண்டும். புறம் என்பது அவித்யாகிறது. இது தெய்வம், தேவர்கள், கிங்கணர்கள், முனிவர்கள், ரிஷிமார்கள், நந்தி, அடுத்தது
மகரிஷியான நாரத மகரிஷி இவர்கள் வழியாக வரக்கூடிய நிலைகள் அகத்தை தொட்டு புறம் என்ற வெளிபாகத்திற்கு வருகிறது. ஆனால் மனிதன் புறசம்பந்தமான கணவன் மனைவியால் புறத்தோற்றமான இருவரும் புறத்தே ஒரு பிள்ளையை பெற்றெடுக்கின்றனர். மனிதனின் வாழ்க்கை புறம் என்ற அவித்தியைக்குள்ளே மூழ்கிவிடுகிறது. மனிதனின் வாழ்க்கை புறம் என்ற அவித்யா அதற்குள்ளே மூழ்கிவிடுகிறது. அகத்திற்கு கூட வித்யா, அங்கு கூட அன்னை ஆதிபராசக்தி பிரம்மத்தை தோற்றுவித்து 4 வேதங்களுக்கு தலைவனாக்கி படைப்பு தொழிலை கொடுத்து அவனையும் கூட தனக்குள்ளே சேர்த்துக் கொள்கிறாள். அடுத்தொரு பிரம்மனை உருவாக்குகிறாள். அகத்திற்குள்ளே தூயவிகமான பிரம்மத்தை உருவாக்கி வேதங்களை கற்பித்தவனை பல்லாயிரம் கோடி ஆண்டுகள் அந்த தொழிலை படைக்க வைத்து படைப்பு தொழிலை செய்ய வைத்து ஆதிபராசக்தியானவள் தனக்குள்ளே இழுத்துக் கொள்கிறாள். ஆனால் இந்த சிங்கவாகினியான அவள் தன்னுடைய பிராணசுருத்தியின் வழியாக யுகங்கள் தொட்டு யுகங்கள் முடியும் வரை அந்த வித்யா பவானியானவளை பிரத்யட்சமான 7 தாதுகள் அடங்கிய நிலையில் உடலை கொடுத்து தன்னுடைய பிராணத்தை சுருத்தியாக்கி அவளுக்குள்ளே நுழைத்து மனிதனை போல் படைத்திருக்கிறாள். அப்படியாக பிரம்மம் அகத்தின் நிலை இருப்பினும் கூட அந்த பிரம்மம் பல தோன்றுவதற்கு முன் இருந்த பிரம்மத்தை தனக்குள்ளே இழுத்துக் கொள்கிறாள். அகத்திற்கு கூட அழிவை கொடுக்கும் சக்தியை பெற்றவள் இந்த ஆதிபராசக்தி. அதுபோன்ற ஒரு மங்கையானவள் வித்தைக்கு திருஷ்டாந்தரமாக சரஸ்வதி தேவியை படைத்திருக்கிறாள். அவளின் நிலை வித்யா தத்துவத்திற்குள்ளே அடக்கம். அந்த வித்யா தத்துவத்திற்குள்ளே அடங்கியதால் அவள் ஞானத்தின் கால தூதுவான தேவதையாகிறாள். ஞானத்தின் காலத்திற்கேற்ற தூதுவாக வரக்கூடிய தேவதையாகிறாள். இதுதான் உண்மை. இங்கே ராமாயண காவியம். இந்த ராமாயண காவியத்தில் தசரதனுடைய கதாபாத்திரம் ராமனோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அந்த ராமனோடு இணைக்கப்படுவதற்கு காமஸ்ரீ புத்திர காமஸ்ரீ காமஸ்ரீ வேதங்களில் சொல்லப்பட்டது போல் மனித உடலோடு கலக்காதே ஒரு பிள்ளை பேரு மகாவிஷ்ணுவின் வழியாக மகாவிஷ்ணுவே நேராக உணவுப் பொருளின் வழியாக பிறத்தல் என்பது காமஸ்ரீ. இந்த கதாபாத்திரத்திற்கு அவித்யா நிலையில் புறப்பொருளாக தசரதன் வருகிறான். புறப்பொருள். ஆனால் இந்த தசரதன் பெற்றெடுத்தது அகமான மகாவிஷ்ணுவின் வித்யாபவந்து என்று சொல்லக்கூடிய அவித்தையற்ற நிலையில் இருக்கக்கூடிய
மகாவிஷ்ணுவானவன் உருமாறி பாயாசத்தின் வெளிப்படுகிறான். ஆனால் அந்த மகாவிஷ்ணு என்பது வருவதற்கு காரணம் இந்த காமஸ்ரீ என்று சொல்லக்கூடிய அக்னியின் வழியாக அக்னியை உற்போத்தவம் செய்து பிரம்மர்ஷி தேவர்ஷி இவர்கள் வழியாக காலத்தின் நிலை கடந்த மகரிஷிகள் ஒன்று சேர்ந்து காமஸ்ரீ என்ற ஒரு யாகத்தை வளர்த்தி அதில் புத்திர காமஸ்ரீ என்று வரும். புத்திரா என்று சொல்வது அவித்தியின் தத்துவம், காமஸ்ரீ என்று சொல்வது வித்தியின் தத்துவம். புத்திரா என்று சொல்வது அவித்தியின் புறத்தத்துவம், அழிவது. காமஸ்ரீ என்பது வித்தியின் தத்துவம், அழியாத அகநிலை கொண்டானது. இதை கதாநாயகனாக ஏற்றுக்கொண்டு இந்த பாத்திரத்தை சிறப்பெற செய்வதற்காக இந்த யாகத்தை வளர்த்துகிறார். அதில் அகத்துக்குள் அகமாகி நின்ற அகம், அதற்குள் ஒரு அகம், பூமியின் நிலை கடந்து மேலுலகம். அகம் அகத்திற்குள்ளான கடந்த நிலையான அகம். அந்த கடந்த நிலையான அகம் என்பது மகாவிஷ்ணுவின் அனந்தசயனமான தோற்றம். அகத்தினை கடந்த அகம் அது வித்யாதாரணியின் நிலையை சார்ந்தது. அந்த உருவத்தின் நிலை பார்ப்போருக்கு ஞானத்தை கொடுத்து பிறப்பற்ற நிலையை கொடுக்கக்கூடிய அகத்தின் உள்சார்ந்த அகம். அந்த அகத்தின் வழியே ஒருவன் ஞானம் பெற்றான். அது அவனை தொடர்ந்து அந்த நிலையில் இருக்க செய்ய வேண்டும். இருக்க செய்வதற்குத்தான் வித்யா பவானி என்று சொல்லக்கூடிய பிரதட்சிய தேவியான சரஸ்வதி தேவியை ஆதிபராசக்தி படைக்கிறாள். இந்த மகாவிஷ்ணுவின் அகவுள்ளகத் தோற்றத்தின் வெளிப்பாடு அடுத்த ஒரு நிலை ராமன். ராமன் நிலை அகம், அகத்தின் உள்நிலை மகாவிஷ்ணு. இவை இரண்டும் வித்யா தத்துவத்திற்குள் செல்கிறது. இந்த அகம் அகத்தின் உள் தத்துவம். அதனுடைய பொருள் என்ன என்றால், மகாவிஷ்ணு ராமனுடைய கதாபாத்திரத்தை முடித்துவிட்டு அந்த உடலை உகுத்து விடுவது, அதற்குண்டான உருவம் ஏற்பது, அதற்குண்டான உருவத்தை கொடுப்பது, கொடுக்கப்பட்ட உருவம் ராமன். மகாவிஷ்ணுவில் வந்த உருவம் அது. ஆகவே அகம், அகத்துக்குள் ஒரு அகம், ஒரு அகம் ராமன், அதில் உள்நிலையான அகம் மகாவிஷ்ணு. இந்த கதாபாத்திரத்தினால்தான் தசரதனின் நிலை வித்யா என்ற புறத்தின் வெளிப்பாடு தெரியும். இதனுடைய தத்துவத்தில் இந்த ராமாயணத்தின் நிலை தொகுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தொகுக்கக்கூடிய காலத்தில் அதனுடைய கிரதங்களில் அந்த ஸ்லோகத்தின் வழிக்குள்ளே கிரந்தம் என்று சொல்வது
கிடைத்தது 18,000. 18 லட்சத்திற்கு மேல் இந்த கிரந்தங்கள் எழுதப்பட்டது. இதனுடைய கணிதத்தின் எண் முன்னுக்கு பின்னையும் முரண்படலாம். அந்த எழுத்து வடிகளில் வேதங்களோடு கூடிய ஓசைய நயத்தின் எழுத்துகளிலே அந்த எழுத்துகளில் கூடி உள்ளே நிற்பது பெண் உருவமான சரஸ்வதி தேவி. பெண் உருவமானவள் சரஸ்வதி தேவி. இதை யாரை கொண்டு அரங்கேற்ற வேண்டும்? தசரதனை கொண்டு அரங்கேற்ற வேண்டும். தசரதனுடைய கதாபாத்திரம் அவித்தியில் புறம், ராமர் வித்தையில் அகம், மகாவிஷ்ணு வித்தையில் அகத்தின் உள்கொள்ள அகம். காமஸ்டி யாகம் நடத்தப்படுகிறது. அந்த வேதங்கள் அதிலே ரிஷிமார்களால் பாராயணம் செய்து யாகத்தின் தன்மையை நெய் கொண்டு ஆராதனை செய்கிறார்கள். அந்த நெய்யின் தன்மை பிரதட்சையா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி ரூபம் கொண்டு அக்னியில் இறங்குகிறது. அந்த அக்னி பெண் தன்மையை அடைகிறது. ஏன் அந்த அக்னி பெண் தன்மையை அடைய வேண்டும்? அதில் ஒரு உணவு பண்டம் வர வேண்டும். அந்த உணவு பண்டமும் பெண் தன்மையை அடைய வேண்டும். பிரத்யக்ஷையா சரஸ்வதி. அந்த உணவு பண்டத்துக்குள் ஒரு ஆண்மகன் வர வேண்டும். இந்த நெருப்பு எப்படி பெண்ணாகிறது என்று ஒரு கேள்வி பிறக்கும். திரௌபதியின் கதை இதுதானே. யாகம் நடத்திக் கொண்டிருக்கிறது. திரௌபதனுக்கு கோபம் வருகிறது. இதற்குள்ளே இருந்து வரக்கூடிய ஒரு பெண்ணானவள் அவளை தானே காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். சத்தியத்தின் ஆணையிடுகிறாள். அந்த அக்னியிலிருந்து வந்தது திரௌபதி தான். அதே போன்றுதான் இத்தனை ரிஷிமார்கள் அக்னியை நெய்யை விட அந்த நெய்யானது பிரத்யக்ஷியா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி ரூபம் அடைந்து அந்த அக்னியை கூட பெண்ணாக மாற்றுகிறது. இந்த காரியங்களை இலகுவாக செய்வது அன்னை ஆதிபராசக்தி. இந்த படைப்பின் காரணமாக வந்தது ஆணுமல்லாது பெண்ணுமல்லாது, தேவனுமல்லாது ரிஷியுமல்லாது, ராட்சசமல்லாது மனிதனுமல்லாது ஒரு உணவு பண்டமாக வருவது பாயாசம். ஏன் அது போன்று வருகிறது? அகம் தற்காலிகமாக சரஸ்வதி என்ற பிரதட்சியா தேவியின் அருள் கொண்டு ஒரு பெண்ணுக்குள் பாயாசமாக போய் ஒடுங்கி அகம் என்ற ராமனாக வர வேண்டும். அந்த பாயாசம் கொண்ட பெண் அவித்யா என்ற புறநிலையை சாய்ந்தவள். அவித்யா என்ற புறநிலையில் சார்ந்தவள். அதற்குள்ளே சாய்ந்து விட்டாள் அவள். இத்தனையும் பிரதட்சையா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவி செய்கிறாள். இந்த சரஸ்வதி தேவியின் கர்த்தா, இந்த சரஸ்வதி தேவியின் கர்த்தா ஆதி பராசக்தி. இதுவரையில் தெய்வம், தேவலோகம், ரிஷிகள், ராஜரிஷி, பிரம்ம ரிஷி மற்றும் ஏனைய முனிவர்கள், நந்தியம்பெருமான், கருடன், நாரத மகாமுனி இவர்களின் ஆசி. இதுவரையில் தேவலோகத்தோடு தெய்வீக கங்கீரியத்தோடு பூவலையில் நடக்கிறது. இதற்கு பின் அகத்தின் உருவமான ராமன் வந்துவிட்டான். தசரதனுக்கு பிள்ளை பேரு கிடைத்து விட்டது.
ராமன் தன் மகன் பெயரும் சூட்டியாக்கிவிட்டது. அந்த ஜாதக கர்மாவிலே புனர்வசு புனர்வசு அதாவது புனர்பூஷம், அஸ்வனி பரணி கிருத்திகை ரோகிணி மிருஷம் திருவாதிரை புனர்பூசம் பூசம். இந்த புனர்பூஷம் 4வது பகுதியில் ஒரு நட்சத்திரத்திற்கு 4 பாகங்கள், 6 மணி நேரத்திற்கு ஒரு பாகம், 12வது மணி நேரத்தில் 2வது பாகம் முடிகிறது, 18வது மணி நேரத்தில் 3வது பாகம் முடிகிறது, 19 முதல் 24 வரை 4வது பாகம். இந்த புனர்வசு என்று சொல்லக்கூடிய புனர்பூஷத்தில் ராமன் பிறக்க வேண்டும். இந்த பிறப்பின் நிலையை செய்வது பிரம்மதேவன். இந்த புனர்பூஷம் என்ற நட்சத்திரத்துக்குள் 4வது பாதத்தில் வரக்கூடிய காலத்திலே 4வது பாகத்தில் வரக்கூடிய காலத்தில் குரு பகவான் மகரம் அல்லது கடகத்தில் இருக்க வேண்டும். அதுபோன்ற கிரக நிலைகள் சஞ்சாரிக்க வேண்டும். பூஷத்தின் பகுதி தருமம் என்று சொல்லக்கூடிய யமனின் நிலை சார்ந்த சிவனின் தத்துவம் அடங்க வேண்டும். இதுகளை பிரம்மனால் இயக்க முடியாது. இதை யாரை வைத்து செய்ய வேண்டும்? இன்னைக்குள்ளே பிரதட்ச தேவதையாக சரஸ்வதி போனாலே அவளை வைத்து அன்னை ஆதிபராசக்தி இதை செய்ய வைத்து அகத்துக்குள் அகமான மகாவிஷ்ணுவை அகம் என்ற முதல் நிலையில் இருக்கக்கூடிய அகத்துக்குள்ளே 2வது நிலையில் இருக்கக்கூடிய அகத்தின் மகாவிஷ்ணுவை ராமனாக பிறக்கச் செய்கிறாள். ஆதிபராசக்தியானவள் பிரதட்சையா என்ற பிரதிஷ்டிதா என்ற உருவம் கொண்ட சரஸ்வதி தேவியை வைத்து செய்கிறாள். இதில் அகத்தின் நிலையை விட்டு தள்ளும் புறத்திலே இருக்கக்கூடிய தசரதன் பிள்ளை என்று நினைத்துக் கொண்டிருக்கிறான். வித்யாபவானே ஸ்லோக பிரதான பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன. அவளுடைய திரேகத்தின் நிலை, ஆதிபராசக்தி திரேகத்தின் நிலை அவ்வளவு அழகானது. அவள் ஒடுங்கியிருப்பது சரஸ்வதி தேவிக்குள்ளே. இரண்டு உடல் ஓர் உடலாகிறது சரஸ்வதி தேவி. ஆகவே அவள் பிரதானமான வித்யா சகஸ்ரார நர்த்தன சக்தியாகிறாள். சரி, இப்பொழுது தசரதன் கதாபாத்திரம், ராமன் கதாபாத்திரம். முன்னிலையகம் வித்யா என்ற பவந்தான அவித்யாவான புறத்தை சார்ந்த தசரதனோடு மகன் தந்தை என்ற உறவோடு இருக்கிறது. சாபத்தின் காரணமாக தந்தையை விட்டு ராமன் செல்லக்கூடிய நிலை வருகிறது. எந்த நிலை வருகிறது? மரணத்தின் காலத்தின் நிலை. ராமனுக்கு தான் மகாவிஷ்ணு என்று தெரியும். ராமனான தான் அகத்திற்குள் அகமான விஷ்ணுவான நிலையிலிருந்து வந்திருக்கிறோம் என்று தெரிகிறது. கானகம் செல்கிறான். தசரத சக்கரவர்த்தி ராமனுக்கே மனதால் சாபத்தை விடுகிறான். நான் பிள்ளை ஏக்கத்தை கொண்டு அழுகிறேன்.
தந்தை ஏக்கமும் பிள்ளை ஏக்கமும் ராமனுக்கு கிடையாது. வித்தைக்குள் அகம். இந்த வித்தைக்குள் அகத்தை புரிய செய்பவள் சரஸ்வதி மகாதேவி. அவளுக்கு இந்த உருவத்தின் சப்த தாதுகளோடு கூடிய தாய் தந்தை தேவர்கள் தேவிகள் கருவற்ற நிலையில் கருவற்ற நிலையாக இருந்து உருவத்தை கொடுத்தவள், பிராணசுருத்தியின் வழியாக உருவத்தை கொடுத்தவள் ஆதிபராசக்தி. அதனால்தான் சரஸ்வதி பூஜையின் இத்தனை ஆனந்தமான நிலையில் மக்கள் பூஜை செய்வது. வெறும் கல்விக்காக வரக்கூடியவள் அல்ல. அப்படி கல்விக்காக வந்தவள் ஆனால் ஒரு பிறப்பின் கல்வி அடுத்த பிறப்பிலே தொடரலாம். ஒரு பிறப்பில் பிறந்த கல்வி மரணத்திற்கு முன் மரண காலத்தில் மறந்து போகிறது. பிரத்யட்சா என்ற தேவி அதற்குள்ளே அடங்கி இருந்தாலானால் அடுத்த பிறப்பில் இந்த கல்வியின் தொடர்நிலையும் முன்பிறப்பின் கவன நிலையும் வரும். ஆன்மீகத்திற்கு மட்டுமே அகத்தின் வித்யா தத்துவத்தோடு அன்னை உள்நுழைகிறாள். தசரதன் அவித்யாவின் புறத்தத்துவமானவன் வித்யாவான அகத்தத்துவமான ராமனிடத்திலே சாபத்தை கொடுக்கிறான். நீயும் இதுபோன்று பிள்ளை பேறு பாசத்தால் அழ வேண்டும் என்று. நடத்தி காட்ட வேண்டும். இதை ஆன்மீகத்தின் உள்தோய்ந்த நிலை. 1,16,80,000 குழந்தைகள் 2 நீக்க மற்றவற்றை துவாபர யுகம் முடியும் போது சூரை விட்டு விடுகிறார். அனைத்தும் அழிந்து போகிறது. 2 மகன்களை தேவதர்பாரிலே மதுராபுரியிலே அமர வைக்கிறான். அதுவும் வேண்டாம் என்று கண்ணனாக இருந்த காலத்தில் அதையும் சூறை விடுகிறான். இதுதான் வித்தைக்குள் அகம். இதுதான் வித்தைக்குள் அகம். இது மனிதனுக்காக போதிக்கப்படுகிறது. மாண்டோர் வருவதில்லை. மாண்டோர் வருவதில்லை. அழுது கோடி ஆண்டுகள் பிறண்டாலும் மாண்டோர் உயிர் பெற்று வரார். அது அவித்யா நிலையில் இருக்கக்கூடிய புறத்தத்துவம். இந்த புறத்தத்துவத்தை விளக்கிக் கொள்ளாமல் ஆன்மீகத்தில் எத்தனை படிகள் மேலே சென்றாலும் இது உடன் தொடர்ந்து வந்து பிடித்து கொண்டு மாயை நிலையில் இருந்து கொண்டு ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய பிரத்யட்சையா என்று சொல்லக்கூடிய சிங்கவாகினியான ஆதிபராசக்தியும் அவளால் படைக்கப்பட்ட பிரத்யட்சையா என்று சொல்லக்கூடிய வித்யாபவந்து என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியை புரிந்து கொள்ள முடியாது. இந்த சாபத்தினை இறைவன் ஏற்றுக்கொள்கிறான். ராமன் புறத்துக்கு இவ்வளவு ஆசையும் பாசமும் துன்பமும் மையலும் காதலும் வேதனையும் உண்டு. இது மனிதனை கொன்றேவிடும். அதற்காக தான் மிஞ்சிய 2 குழந்தைகளை கண்ணன் சூறை விடுகிறான். மனித ரூபத்திலே வந்தவன் கண்ணன். ராமன் மகாவிஷ்ணு. ராமன் மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு ராமன் கண்ணன். ஒரு மனிதனின் சாபத்தை இந்த பூவுலக மாந்தர், இந்த பூவுலகத்தின் மாந்தர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக அன்னை ஆதிபராசக்தியானவள் விஷ்ணு என்ற ஒரு கதாபாத்திரத்தை வைத்து பிரத்யக்ஷா பிராண சுருத்தின் வழியாக தன்னால் உருவாக்கப்பட்ட
சரஸ்வதி தேவியை வைத்து திருவிளையாடல் காட்டுகிறாள். ஓம் விஷ்ணோ விஷ்ணு திருத்தியே 3 பிரதானே முதலான சரஸ்வதி வெண்மை நிறம் கொண்டே அன்னப்பறவையின் மேல் துந்துபி என்ற நாதவீணையை மீட்டக்கூடிய சரஸ்வதி, அனைத்து தெய்வங்களுக்கும் தேவியான சரஸ்வதி தேவி வித்யா அவித்யா நிலையற்ற வித்யா பவானே அந்த உருவத்தின் நிலை. ஸ்லோகே அதன் தத்துவார்த்தத்திலே வடிக்கப்பட்ட பிரதான முதலான பிரதானே முதலுக்கும் முதலான அகம், அகத்தின் உள்ளகம், அதனுடைய முதலான பிரதான இது போன்ற உருவம் சப்தத்தாதுகளால் அன்னையின் பிராணசுருத்தியின் வழியாக மனிதனின் உடல் வாகு போன்று 4 கரங்களோடு பிரதட்சையா உருவத்தை கொடுத்து பிரதஷ்ட பிரதட்சை செய்தல், சிலைக்குதான் அந்த நிலை, மனிதனுக்கு அந்த நிலை அல்ல. பிரதஷ்டை பிரதஷ்டிதா அன்னை யுகங்கள் முடியும் காலம் வரை முடிந்த பின்னும் இருக்கக்கூடிய நிலைக்கு பிரதஷ்ட. அதற்காக படைக்கப்பட்ட லோகம் சரஸ்வதி லோகம். அதை சிருஷ்டிக்க வைத்த தேவி சிருஷ்டி தேவி. யார் அவள்? சிங்கவாகினி. அந்த சிங்கவாகினி யார்? ஆதிபராசக்தி. எதன் மேல் அமர்ந்து வருகிறாள்? சிங்காசனத்தின் மேல். அவளுடைய அங்கத்தின் நிலை சிங்கத்தை சார்ந்ததாக நாகத்தை சார்ந்ததாக இருக்கக்கூடிய திரேக அங்கே சுந்தரி அழகானவள். இவள் யாருக்கும் தேவி. இந்த ஆதிபராசக்தி சரஸ்வதிக்கும் தேவி. காரணம், பிரதான 3 தேவர்கள், 3 தேவர்களுக்கு மூலமான வித்யா அவித்தையில்லாத அகத்தின் தன்மை சார்ந்த சகஸ்ரார நர்த்தன சக்தி சிகப்பணக்குள்ளே ஹீமோ. ஹீமோ என்றால் சிகப்பணுக்குள் இருக்கக்கூடிய அந்த ஹீமோ என்ற சொல்லுக்கு ஒரு பொருள் ஞானத்தின் நடனம். சகஸ்ரார நர்த்தன சக்தியாக வித்யாபவந்து என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியும் அந்த சரஸ்வதி தேவியை ஹேமோ என்று சொல்லக்கூடிய நடன சுந்தரியாக மாற்றக்கூடிய சக்தியாக அன்னை ஆதிபராசக்தி வழங்குகிறாள். அவள் மனிதனுடைய ஹேமோ என்று சொல்லக்கூடிய குளோபின், ஹேமோகுளோபின், சக்தீஸ்வர நடனத்தின் தாதுவான வேகம். பூஜா சரஸ்வதி தேவி மனிதனுடைய ஹீமோ என்ற நடனத்தின் சக்தியாக, ஹீமோகுளோபின் என்ற சக்தியாக இருந்து மனிதனுடைய இரத்தத்திற்குள்ளே பூஜை செய்கிறாள் சரஸ்வதி துர்கா லோபினி. இவளை லக்ஷ்மி விஷ்ணு என்ற பூஜா சக்திகள், அதனுடைய தேவிகள், தேவிகள் பூஜை செய்கிறார்கள். அந்த தேவியர்கள் அனைவரும் தொழுவது ஆதிபராசக்தியின் பாதத்தை. மாதா பாத நமோஸ்துதே. ஆகவேதான் இதிலே வித்யா என்று சொல்லக்கூடிய அகத்தின் தத்துவத்தை, ராமன் தான் வாங்கிய சாபத்தை, ராமன் தான் வாங்கிய சாபத்தை அகத்தில் கண்ணனின் நிலையாக இருந்து அந்த சாபத்தினை செயலுக்கு கொண்டு வருகிறான். யார் கொடுத்த சாபம் இது? அவித்தை என்று புறத்திலே பற்று வைத்திருந்த தசரதன்.
யார் வாங்கியது? இது அகமென்று சொல்லக்கூடிய வித்தையின் தத்துவத்திலே இருந்த ராமன். அவன் எங்கிருந்து வந்தான்? அகத்துக்குள்ளே இருந்த மகாவிஷ்ணு வழியாக வந்தான். அந்த அகம் பெற்ற சாபத்தினால் ராமனாக இருந்து கண்ணனாக வருகிறான். அந்த அகத்தின் சாப நிலையை இவனுக்கு முன் 7 சிசுகள், சப்தாதாரம் என்பது இதற்கு பெயர், சப்த ஆதாரம் என்பது பெயர், சப்த நாடிகள் என்பது பெயர். சப்தாதாரம் 7, சப்தாதாரோ பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி, அப்படி என்பது இவளுக்கு ஒரு பெயர். அந்த 7 குழந்தைகளை பிண்டத்தின் நிலை விடுத்து உருவமாக்கி, பிண்டத்தின் நிலையை விடுத்து உருவமாக்கி சிசு என்ற பெண் குழந்தைகளாக பிறக்கச் செய்கிறது. ஏன் அந்த 7 குழந்தைகள் அது போன்று பிறக்க வேண்டும்? அகத்திற்குள்ளே ஆழ்ந்த நிலையில் மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த 7 குழந்தைகளின் மகா தத்துவம் பிரதட்சய, 7 சிசுகளின் மகா தத்துவம் பிரதட்சய. அந்த 7 குழந்தைகளுக்குள் சரஸ்வதி தேவியானவள் பிராணசுருத்தியின் வழியாக, யாருடைய பிராணசுருத்தியின் வழியாக? ஆதிபராசக்தி பிராணசுருத்தியின் வழியாக வந்த இந்த பிரதிஷ்டிதா தேவி 7 சிசுக்குள் அடங்குகிறாள். கம்சனின் மரித்தல் 8வது. கம்சனின் மரித்தல் 8வது குழந்தை சப்ததாது பிரத்யட்சயா என்ற நிலையில் 7 சிசுகளின் வழியாக சப்த நாடிகளை உருவாக்கி 8வது கண்ணனாக பிறக்கிறார். இதற்கு அந்த 7 பெண் குழந்தைகள் மரித்தல் அகவித்யா. பிறந்தன்றைக்கே கொல்லப்படுவது. ஏன்? இதற்கு முன் ராமனாக வந்த காலத்தில் தசரதன் மனத்தின் உள்போக்கு சாபமாக ராமனை பற்றுகிறது. வாயால் விடும் சாபத்தை விட மனத்தால் விடும் சாபத்திற்கு பலன். ஆகவே புனர்பூஷம் 4வது காலில் குருவின் மகா தத்துவம் பிரகஸ்பதி தேவன் மகா தத்துவத்திலே பிறந்து ராமன் அடுத்த நட்சத்திரமான பூஷத்தின் வழியை பற்றி, ஏன் பூசத்தை பற்ற வேண்டும்? அடுத்த பிறப்பில் இவனுக்கு முன் 7 குழந்தைகள் மரிக்க வேண்டும். அதற்கு ராமனாக இருந்த காலத்தில் புனர்பூஷம் 4வது காலில் குருவான பிரகஸ்பதியின் அருள் பெற்று பூஷமான சனீஸ்வர தேவனின் அருளை வாங்கி தனக்கு முன் பிறக்க வேண்டிய, கண்ணனுக்கு முன் பிறக்க வேண்டிய 7 குழந்தைகளின் நிலையை, ஆயுளை குறைத்து அன்றே மரணம் வரவிக்க செய்கிறான். அதற்காக புனர்பசும் 4 குரு என்ற பிரகஸ்பதியின் அருள் பெற்று பூஷத்தின் சனியோடைய அருள் பெற்று சாபத்தின் நிலை.
அடுத்தது ரோகிணி என்ற சந்திரன் காலிலே, ரோகிணி என்ற சந்திரன், சந்திரன் என்றது பிரதட்சியாவான சரஸ்வதி தேவியின் முழு பங்கான 4 பாதங்கள் ஒரு ராசிக்குள் அடங்குமாறு ரிஷபதேவனின் ராசிக்குள்ளே ரோகிணியிலே பிரவேசிக்கின்றான் கண்ணன். இது அகம், அகத்திற்குள் அகம். தனக்கு முன்னே 7 சகோதர சகோதரிகளை விடுகிறான். 7 சகோதரிகளை விடுவதற்கு சனீஸ்வரனின் அருள் ராமனாக இருந்த காலத்திலே பிறக்கும் போது, ராமன் பிறக்கும் போது பிரதட்சியா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதி தேவியால் இது நிகழ்த்தப்படுகிறது. இதன் நிகழ்வுக்கு ஆதாரமாக இருப்பது அன்னை ஆதி பராசக்தி. இந்த நிலை மனிதனுடைய ஓட்டத்தின் மனதிற்குள்ளே புகக்கூடிய காலத்தில் ஆன்மீகத்தில் லாப நஷ்டம் பாராமல் பிடித்துக் கொள்கிறான். இவன் ஒருவனே மரணத்தை வென்றவனாவான். ஒரு மரணத்தை வெல்லக்கூடிய நிலையை கூட போதிப்பது ஒரு பெண்தான். ஆணின் தத்துவம் எவ்வளவு அவல நிலை! மரணத்தின் காலகதியை வெல்வதற்கு கூட பிரதட்சியா என்று சொல்லக்கூடிய ஒரு பெண்ணின் அருள் தேவை. அந்த பெண்ணுக்கு ஒரு மூலகாரத்தியாக இருக்கக்கூடிய ஆதிபராசக்தி என்ற அன்னையின் அருள் தேவை. இந்த அருள் இல்லாது பிறந்தவர்கள் தான் மனிதர்கள். ஒரு பிறப்பின் நிலையில் இன்ப துன்பங்களுக்கு அழுகிறார்கள். ஒரு பிறப்பின் நிலையில் இன்ப துன்பதற்காக அழுகிறார். முடவனுக்கு தானும் ஆண்டு போவோன், தனக்காக மற்றோர் அழுவார், அந்த அழுதரும் ஆண்டு போவார் என்பது தெரிவதில்லை. இதை சகசிராரத்திலே இருந்து கொண்டு புத்திக்குள் சூடு போடுவது பிரதட்சியா என்று சொல்லக்கூடிய அன்னை சரஸ்வதி தேவி. அதற்கு மூலக்கர்த்தா ஆதிபராசக்தி. இந்த ஆணையின் தத்துவத்தை தெரியாது கோடி கோடி யுகங்கள், கோடி கோடி முறை பிறந்து 84 லட்சம் கோடிக்கணக்கான உடலெடுத்து மரிப்பினும் ஜனன மரணத்திற்குள் அடங்கித்தான் ஆக வேண்டும். இதன் பொருளை சொல்வதுதான் இந்த வித்யா. எத்தனை மனதிற்குள்ளே இதை பதிய வைக்க முடியும் பாரும். எத்தனை குருமார்கள் தோன்ற வேண்டும் பாரும். சீடன் கோடி வருவான், சீடன் கோடி வருவான். அவன் கொள்ளை கொண்ட ஆசையோடு வருகிறான். வேண்டுமென்றால் ஆசானை வைத்துக் கொள்வான், வேண்டாம் என்றால் தூக்கி எறிந்து விடுவான். மதிகட்டு மானம் இழப்பவனுக்குத்தான் இந்த நிலை வரும். மனிதர்கள்தானே இந்த அழுகை அவனுக்கு இருந்து கொண்டுதான் இருக்கும். ஆன்மீகம் கற்றேன், ஆன்மீகம் கற்றேன், ஆன்மீகம் வந்தது, ஆன்மீகத்தின் அருளுரைகளை கேட்டேன், நடக்காது. ஒரு ராமகிருஷ்ண பரமாம்சர், ஒரு விவேகானந்தர், ஒரே ஒரு சாரதாம்பே எத்தனை பேரை உருவாக்கியிருக்கலாம், எத்தனை கோடி ராமகிருஷ்ணன் பிறந்திருக்கலாம், எத்தனை கோடி விவேகானந்தனை உருவாக்கியிருக்கலாம். பிரதட்சையா என்ற உருவத்திற்குள்ளே தான் அடங்கி ஆணாக பிறந்தேனடா என்று ராமகிருஷ்ணன் சொல்லி அழுது புலம்பி அவன் காலை பிடித்து அழுதான். எவன் காலை பிடித்து அழுதான்? விவேகானந்தன் காலை பிடித்தெழுந்ததால் அவன் ஞானம் கற்று பிரதட்சியா என்ற சரஸ்வதி தேவியின் அருள் பெற்றான். இல்லறத்தை விட்டு ஏகி வெளியே வந்தான். எத்தனை மனிதர்கள் உண்டு! யாரால் முடியும் இது? கேட்பதற்கும் சொல்வதற்கும் எழுதுவதற்கும் நன்றாகத்தான் இருக்கும், நடைமுறைக்கு வராது. இந்த போதனையை சொல்வது ஒரு பெண் ஆதிபராசக்தி. இந்த போதனையை வெளி உலகத்திற்குத்தான் பிரதட்ச தேவியாக இருந்து பிரதிஷ்டையான சரஸ்வதி லோகத்திற்குள்ளே சிருஷ்டி தேவியாக சிங்கவாகத்திலே இருந்து வரக்கூடிய ஆதிபராசக்தி என்பவள் படைத்தாள் என்பது புலனாகிறது.
எங்கு இவன் 18 லட்சம் கிரந்தங்கள் கேட்பது? வந்தவனும் போனவனும் திருடிக்கொண்டு சென்று விட்டான். 18,000 கிரந்தங்கள் தான் கிடைத்தது. இந்த ஆன்மீகத்தின் உள்கருத்துதனை ஒரு பெண் குருவாக இருந்து நடத்துகிறாள். அதற்காக தான் ராமகிருஷ்ண பரமஹம்சன் அடியே காளி என்று அவள் பாதத்திலே உருண்டு பிறண்டு அழுதாள். அவள் பாதத்திலே உருண்டு பிறண்டு அழுதது இதுதான் காரணம். கண்ணனுடைய அவதாரம் வந்துவிட்டது. அதோடு 7 சிசுக்கள் மேலோடு பார்ப்பின் அவித்யாவின் புறப்படைப்பாக தோன்றுகிறது. அவித்யாவின் புறப்படைப்பு இது பிரதட்சியா என்ற ஞானத்தை அடைந்தால்தான் தெரியும். அந்த பிரதட்சியா என்ற ஞானம் ஒரே ஒரு காற்றுக்குள்ளே இருக்கக்கூடிய மரத்தின் வழியாக வருகிறது. அதற்காகத்தான் பிரதானமாக வனதுர்க்கையை படைத்தாள் இதே ஆதிபராசக்தி. இன்றுள்ள காலத்திலே இருக்கக்கூடிய அகத்தின் சுதீகரத்தின் நிலையில் இருக்கக்கூடிய தெய்வம் ஐயப்பனாக போற்றப்படுகிறது. ஆனால் அங்கு கூட மனிதன் என்ன கேட்கிறான்? உறவு முறைதான் கேட்கிறான். ஐயனே நான் உன்னோடு வந்து அமர்கிறேனா என்று கேட்கிறானா? ஒரு வாவர் கேட்டு கீழ் நின்று விட்டான். அகம் அகத்துக்குள் உள்மகம், அகம் அகத்திற்குள் உள்ளகம், அதன் முகத்தை பார்த்தவன் வாவர். இன்று வரை எவனாவது அந்த படிகளிலே ஏறிச் சென்று அமர்வானா என்று வாவர் பெருமான் பார்த்துக் கொண்டிருக்கிறான். இங்கு ஜாதி உண்டோ, மதம் உண்டோ, பிறப்புண்டோ, ஆணுண்டோ, பெண்ணுண்டோ இல்லை. இந்த பிரதட்சியா என்று சொல்லக்கூடிய ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா 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 பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்சிய பிரதஷ்ட சரஸ்வதி லோகே சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசன திரேகங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சகசிரார ரத்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்கா ரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி தேவி 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 ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதி. இந்த அந்தரங்க விஷயம் ஒரு பெண்ணுடைய அந்தரங்க ஞான விஷயம் புரிந்து கொண்டால் இப்பிறப்பு பிறந்திருக்கக்கூடிய உடல் மரித்து பிறப்பு எய்தாது. தொள்ளாயிரம் கோடி மனிதர்களில் ஒருவர் புரிந்து கொள்வாரோ 10 பேர் தான் புரிந்து கொள்ள முடியும். அந்த 10 பேருக்காக அன்னை ஆதிபராசக்தியானவள் இந்த உலக மக்களை காப்பாற்றுவதற்காக அவர்களை படைத்திருக்கிறாள். 1000 ஆண்டுக்கு ஒரு முறை இது போன்று பிறப்பர். கரு என்ற எருமுட்டைக்குள் நிற்காது பிறப்பது 10,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. அவளின் நேர் அனுகிரகத்திலே பிராண ஸ்ருதியில் பிறப்பது 1,00,000 ஆண்டுகளுக்கு ஒரு முறை. மனித உருவம் கொண்டே வருகிறார்கள். கலியில் 9 முதல் 10 வரைதான் மனிதர்கள் உண்டு. அந்த மனிதர்கள் தொழுவதுதான் சித்தர்களை. 9 முதல் 10 மனிதர்களே உலகத்தில் இருக்கக்கூடிய சித்தர்களை தொழுகின்றார்கள். சித்தனிடத்திலே போனான், புத்தனிடத்திலே போனான், சித்தனிடத்திலே பேசினான், ஆகாத விஷயம். சித்தன் சொல்லிவிட்டான், அங்கு கூட கரும்பு சாறு கிடைக்குமா என்றுதான் போவான்.
வரவு செலவு கணக்கு தான் பார்ப்பான். சித்தனும் புத்தனும் இவனோடு பேசுவதில்லை. கலியில் இந்த காலத்திலே 9 முதல் 10 எண்ணுள்ள மனிதர்கள்தான் இந்த பிரதஷ்டியா வித்யா பவந்து என்ற நிலையில் அன்னை படைத்திருக்கிறாள். அவர்களுடைய தொடர்பு சித்தர்களோடு. அந்த சித்தர்கள் 18 முதல் 21 பேர். அதில் 18 பேர் கணக்கடங்குகிறார். 19, 20, 21 இந்த 3 நபர்கள் கணக்குள்ளே அடங்குவதில்லை. அந்த சித்தர்கள் கூட பீடத்தின் சக்தியை வைத்து ஒரு மனிதனை படைத்து அவனை ஆட்டி படைக்கிறார்கள். அங்கு கூட மனிதனின் கூட்டம் சென்று இது வேண்டும், அது வேண்டும், அது வேண்டும், இது வேண்டும் என்று கேட்கிறார்கள். ஒரு மனிதன் பிறப்புக்கும் இறப்புக்கும் தன்னை ஈடு கொடுத்து அழாது இருக்கக்கூடிய காலத்திலே ஞானத்தை அடைகிறான். முடியக்கூடிய காரியமாயது. பகவான் போன்ற ரிஷிகளை மட்டுமே சித்தர்கள் இறங்கி பூபருகில் இறைபிரியை சந்தித்து போவதுண்டு. சாதாரண மனிதர்கள் சித்தனை காண முடியாது. சாதாரண மனிதன் சித்தனை காண முடியாது. முடியுமா? சித்த புருஷர்களை கண்டுவிட முடியாது. அப்படி ஒரு சாதாரண மனிதன் காண வேண்டும் என்றால் ஆதி பராசக்தியின் பிரதிஷ்டிதா என்றே சரஸ்வதி வித்யா பவானியின் அருளாசி பெற்ற ஒரு மனிதனாக பிறந்துதான் அந்த பீடத்தை ஆள வேண்டும். கோடியில் ஒருவன்தான் முடியும். உற்றாரும் உடன்பிறப்பின் பெற்றெடுத்த பிள்ளைகளும் கூட அவனோடு வராது. ஒருத்திக்குத்தான் மகன். பெற்றெடுத்தவளுக்கும் அவன் மகன் அல்ல, ஆதிபராசக்தியின் நேர் புதல்வனாகிறான். அவனைதான் வையகம் போற்றும். சித்தரை கண்டேன், சித்தரோடு பேசினேன், நடக்காத ஒரு விஷயம். பகவானும் ரிஷிகளின் தத்துவத்திலே பிறந்த மனித உடலோடு இரவு காலங்களிலே இந்த சித்தர்கள் உரையாடுவதுண்டு. அந்த உரையாடி மகிழ்வு பெற்ற மனிதன் சாதாரண மனிதனாகத்தான் இருப்பான். அவனை உலகம் கண்டு கொள்ள இயலாது. அவனிடத்திலே சென்று பிச்சை கேட்போனும் உண்டு. அவனே ஒரு பிச்சைக்காரன். இதுதான் நகத்தின் மகா தத்துவம், அகவித்யாவின் ஞான நிலை. இதற்கு அகஞானம் என்று பெயர். அகஞானம் உடனே வந்துவிடாது. 24 மணி நேரமும் அன்னை ஆதிபராசக்தியின் பாதங்களோடு மனதை ஓடவிடத்தான் இது வரும். 24 மணி நேரம். மனிதனால் முடியுமா? முடியும். யாருடைய அருள் வேண்டும்? பிரதட்சையா என்று சொல்லக்கூடிய சரஸ்வதியின் அருள் வேண்டும். அவள் கண்ணிமைகளை ரோமங்க கால் வழியே பார்த்துவிட்டால் புருவங்கள் மெய்சிலுத்து மேல் தூக்கி ஆதிபராசக்தியின் மாதா என்ற வழியாக இந்த நிலை வரும். ஞானம் கண்டேன், ஞானம் கண்டேன் என்று சொல்கிறார்கள். ஆகாத விஷயம். நீர் கண்டீரா ஞானம் என்று என்னை கேட்டால் நான் கண்டதில்லை. காண வேண்டும் என்று நினைப்பதும் இல்லை. கூட்டி வைப்பவள் அவள். எழுதும் காலத்திலே இதற்குள்ளே இத்தனை வைபவம் உண்டு என்பது எனக்கு தெரியாது. ஓம் விஷ்ணு விஷ்ணு திருத்திய பிரதான சரஸ்வதி சரஸ்வதி தேவி வித்யா வித்யா பவானே ஸ்லோக பிரதான பிரதான பிரதட்ச பிரதஷ்ட சரஸ்வதி லோகே
சிருஷ்டி தேவி சிங்கவாகினி சிங்காசனி திரேகாங்க சுந்தரி சரஸ்வதி தேவி பிரதான வித்யா சஹஸ்ரார நர்த்தன சக்தி சக்தீஸ்வர பூஜா சரஸ்வதி துர்காரூபிணி லட்சுமி விஷ்ணு பூஜா சக்தி அனைத்தும் அவளுக்குள்ளே அடக்கி வைத்து விட்டாள். தேவி 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 மூன்று தேவியும் தொழுகின்றார்கள். ஆதிபராசக்தி மாதா பாத நமோஸ்துதே. இது அகஞானத்திற்குள்ளே அகவித்யா தத்துவத்திற்குள்ளே ஞான நிலை அடைந்த அஷ்டவிதானமான 8 அஷ்டவிதானமான அமைப்பு கண்ணனின் திரேகம். அதுபோன்று ஒரு பிறப்பு எடுக்கக்கூடியவர்கள் பிரத்யட்சையா என்ற அன்னையை சந்திப்பனர். அதற்காகத்தான் தசரதனை திருப்திப்படுத்துகிறது ராமன் பெற்ற சாபம் கண்ணன் வழியாக. இத்தனை குழந்தைகளை 16,000 கன்னிமார்களை அரக்கனிடத்திலே இருந்து காப்பாற்றி வந்து தன்னுடைய கற்பானது போனது என்றார்கள். உடனே தான் மனம் முடிக்கிறேன் என்றான். அதற்கு பிரதட்சியா என்ற பதஷ்ட ரூபமான ருக்மணி தேவி ஆராதனை செய்தாளாம் கண்ணனை. 8 மனைவிகள், 1,16,80,000 குழந்தைகள் பெற்றாள். 2 தனை சபைக்குள்ளே நிறுத்தினான். மீதமுள்ளதை சூறை விட்டான் கண்ணன். அகத்தின் நிலை. இது யார் சாபம்? தசரதனின் சாபம். இதை யார் புரிந்து கொள்வது? இது வித்தையின் தத்துவம். அந்த வித்தையின் தத்துவத்திற்காக ராமன் அகம், அகத்திற்குள் அகம் கண்ணன், புறத்திலே சாய்ந்த தசரதன் அவித்தியின் நிலையிலிருந்து மனதால் கொடுத்த சாபத்தை கண்ணன் நிறைவேற்றுகிறான். அப்பொழுதுதான் இந்த ஞானத்தின் நிலை ஆத்மா என்ற தீபம் பொரியும். இந்த நிலைக்கு மனிதன் தன்னை ஆன்மீகத்தோடு அணைத்துக் கொள்ளும் போதுதான் ஞான விசாரம் வரும். ஞான விசாரம் வரும். இதுபோன்று சமீபத்திலே மிகவும் புகழ்வாய்ந்து தோன்றிய ஒரே மனிதன் ராமகிருஷ்ண பரமஹம்சன். ஏன் அவனுக்கு இந்த அருளுரை கிடைத்தது என்றால், அன்னை சரஸ்வதி தேவி ஆன்மீகத்தை எளிமையாக கடைநிலை, இடைநிலை, மேல்நிலை, கடைநிலை மனிதனும் புரிந்து கொள்ளுமாறு, ஆழ்நிலையில் இருக்கக்கூடிய மனிதன் புரிந்து கொள்ளுமாறு அன்னை ஆதிபராசக்தியானவள் ஒருவனை படைத்திருத்தாள். அவள்தான் இந்த ராமகிருஷ்ண பரமஹம்சன். இதுபோன்று மனோநிலை தத்துவத்திற்கு மனிதன் மாற்றப்படுவானால் அவன் ஆன்மீகத்தை அறிந்து கொண்டவன். மூன்றாவது நிலையிலே வித்யா என்ற ஷட்வித்யாவற்றுக்குள்ளே அகவித்யா, வித்யா இன்று அகத்தோடு முடித்தோம். அடுத்து அந்த வித்தையில் புறமாயை அகமாயை என்ன